இது நம்மளுடைய பழைய தண்டவாளக்கல். புது தண்டவாளக்கல் பார்க்கலாமா? இது நம்மளுடைய புது தண்டவாளக்கல். என்ன டிஃப்ரென்ஸ் தானே பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரா சீசனிங் பண்ணது, ஆயில் வச்சு ஆனியன் வச்சு சீசனிங் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவனில் பேக் பண்ணி 3 லேயர் ஆயில் டிப் பண்ணி சீசனிங் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான காஸ்ட் அயன் ஃபினிஷில் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நம்மளுடைய ஹீரோ தான், ஒரிஜினல் தண்டவாளக்கல் தான், பார்க்குறதுக்கு காஸ்ட் அயன் ஃபினிஷில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இந்தியாவிலேயே யார்கிட்டையும் கிடையாது. ஏங்க ஹோல் இந்தியான்னு சொல்லணும், ஹோல் வேர்ல்டுலேயே தண்டவாளக்கல்ல இந்த சீசனிங் பண்ண தவாஸ் யார்கிட்டையுமே கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான். ஸோ வியூவர்ஸ், இதோட ஃபினிஷ் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு காஸ்ட் அயன் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள நம்மளோட ஹீரோ தண்டவாளக்கல் தான். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து 3 லேயர் ஆயில் டிப் பண்ணி அவனில் பேக் பண்ணி சீசன் பண்ணியிருக்கோம். இதோட உட் ஃபினிஷு, இதோடைய சீசனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு தவாவை தண்டவாளக்கல்ல லான்ச் பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கமாக இருந்தனால இது வந்து நாங்கள் இந்த தவாவை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோடைய லான்ச்சிங் ஆஃபர் என்ன தெரியுமா? ஆமாம், நம்மளுடைய நியூ லான்ச் தோசை தவா. ஒரு தோசை தவா வாங்கினா 3 ப்ராடக்ட் ஃப்ரீ. அது என்ன தெரியுமா? நமக்கு தேவையான மாவு டப்பா, தோசை கரண்டி, அப்புறம் மாவு கரண்டியும் பாருங்க. 1 வாங்கினா 3 ஃப்ரீ. யாருங்க தருவா? அதுவும் நமக்கு இது 3மே தேவையான விஷயங்கள். ஒண்ணே 1 வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 3 அப்படியே கக்கத்துல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.